ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் சொல்கிறாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான். வெயிலுக்கு ஒண்ணு காத்தோட்டமா மல்லாக்க படுக்க தோணுது, அப்படி இல்லையா இந்த மாதிரி தரையில பாப்புறப்பான்னு பரப்பிக்கின்னு தூங்க தோணுது. எங்க அம்மா, இது உனக்கும் குரோக்கோடைலுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லடா, அதே மாதிரியே பட்டு தூங்குறடான்னு சொல்லுவாங்க. என்னம்மா பண்றது, அடிக்கிற வெயிலுக்கு தரையில பாப்புறப்பான்னு படுத்தாம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன, பகல் பூரா தூங்க வேண்டியது. செல்ல பிராணி வீட்டில் வச்சு வளர்த்துற ஒவ்வொரு நபர்கிட்ட நீங்க பேசி கொடுத்து பார்த்தாதாங்க தெரியும் அந்த செல்ல பிராணி அவங்க வீட்டில் எப்படி வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இப்போ வர வீடியோஸ்லேயே நீங்க பார்க்கலாம், அந்த செல்ல பிராணியை வீட்டில் ஒரு நபராகவே அவங்க பாவிச்சு தான் வீட்டில் வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டில் என்ன விசேஷம் ஆனாலும் அந்த செல்ல பிராணி அவங்க கூட வச்சுக்குவாங்க. பர்த்டே ஆனாலும் சரி, எல்லாமே அதுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ செல்ல பிராணி அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நீங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறீங்க, பூனை வளர்த்துறீங்க, ஒரு அக்வேரியம் வச்சிருக்கீங்க, ஏன் ஒரு செடி கூட வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கூட நமக்கு இருக்கக்கூடிய லவ் பாண்ட், அது நம்ம கிட்ட வச்சிருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இது எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாங்க. இந்த மாதிரியான செல்ல பிராணிகள் நம்ம வீட்டில் வாங்கும் பொழுதும் சரி, நம்ம அதுக்கு பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, நம்ம என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது இம்முறையை வாங்குறதுல தான் நம்ம நிறைய பேர் டிஃபிகல்ட்டிஸாக ஃபேஸ் பண்ணுவோம். நான் கூட அதில் ஒருத்தன் தாங்க.